கோவில போட்டு சாவியை கொடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே நேக்கு கோவிலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இருக்கு. நீதான் போடணும். அதை நான் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா கோவில நேக்கு பதிலா வேற கோவில்கள் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சாவி அவர்கிட்ட தானே இருக்கு. அந்த ஐயர் பூஜைக்கு வந்த அன்னைக்கு அவரை அடிச்சு விரட்டிட்டேன். கோவில் சாவியை கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ நீ சிலையை தூக்கி ஆத்துல போடு. ஐயோ, விக்கிரத்தை தூக்கி ஆத்துல போடுறது மகா பாவமாச்சு. அம்பாளுக்கு பூஜை செய்யறது கையால நான் எப்படி தூக்கி போடுறது? நான் குழந்தைய கொன்னுட்டேன். ஐயோ, அது மட்டும் பாவம் இல்லையா? நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத. இப்பவே சிலையை ஆத்துல போடு. அது சொல்றது செய்யுங்கண்ணா. நம்ம குழந்தையை காப்பாத்துக்கோண்ணா. போடா. நீ சொன்ன மாதிரி செய்யறேன். நீ சொன்ன மாதிரி செய்யறேன். என்ன ஐயரே? ஐயரே, உனக்கு என்ன வேலை நேரத்துல? உனக்கு பதிலா நான் வேற ஆளை போட்டேன். என்னையா கேட்ட? என்னையா கேட்ட? என்னையா கேட்ட? இந்த சம்பவத்தை யார் முதல்ல பார்த்தா? ஏய், வாடா. இவன் தான். ஏய், நீ தான் இந்த சம்பவத்தை முதல்ல பார்த்தியா? சம்பவம்லாம் எனக்கு தெரியாதுங்க. சடலத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன். கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏட்டையா சொன்னா விட்டுருவாருன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஜீப்ல ஏற சொல்றாரு? ஐயர் பாடியா யாரையா முதல்ல பார்த்தது? தவந்தா சார். ஏய், வாயா, வா. ஏய், ஐயர் பாடியா நீ தான் பார்த்தியா? சார் சம்பவத்தை முதல்ல பார்த்து நான் தான். என்னது? சம்பவமா? அது எப்படிடா உனக்கு தெரியும்? ஏய், இவனை ஜீப்ல ஏத்து. ஏய், வாடா. வந்து நில்லுங்க. சார் அப்படி சொன்னாலும் ஏத்துறீங்க, இப்படி சொன்னாலும் ஏத்துறீங்க. எதை சொன்னா இறக்குவீங்க. உண்மையை சொன்னா இறக்குவோம். இங்க யாரோ மைனராமே, அவர் கூட சேர்ந்து ஐயரை மிரட்டினீங்களாமே, ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. யாருடா அந்த மைனரு? எங்க மைனரு? மைனரு வாங்க மைனரு. எவ்வளவு பண்ணிருக்கீங்க பயப்படாம. இப்போ சிங்கம் மாதிரி முன்னாடி வாங்க மைனர். ஏய், வாங்க. அழைக்காம ஜீப்ல ஏத்துங்க சார். சொல்லுங்க சார், நான் என்ன சொல்லணும்? நீ எதை சொல்றதா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து சொல்லியா, வண்டியில ஏறியா? நான் யார் தெரியுமா உங்களுக்கு? அது முறையா நான் விசாரிக்கும் போது நீ யாருன்னு சொல்லுவ. இப்ப வண்டியில ஏறியா? வாங்க மேல உட்காருங்க. பசங்க உட்காருங்க. திரும்ப ஜிபி மேல. ஐயோ, அடிக்காதீங்க. இவங்களதான் அடிக்கிறோம். நீ ஏன்டா கத்துற? அடுத்தது என்னதான் அடிக்க போறீங்க? அதான் கத்தி ஒத்திக பாத்துக்கிட்டேன். எப்படியும் அம்மா வந்துருவாங்க. யாரும் உண்மையை சொல்லுங்கடா. இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் சார். நாசமா போனவன எப்போ என் கூட வந்து சேர்ந்தியோ அன்னில இருந்து என்ன சென பண்ணி ஆக்கிட்டியடா. யார கேட்டு என் புள்ள மேல கைய வச்சீங்க? அம்மா வந்துட்டாங்க. அம்மா, அவன் யார் தெரியுமா? எங்க ஊருக்கு அடுத்த நாட்டாம. அடிச்சது நான் தான். நாட்டாமையா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் விசாரணைனா ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். அப்படி என் புள்ள என்ன கொலையா செஞ்சுட்டான்? ஹலோ, சத்தம் போடாதீங்க. உங்க பையன் கோயில்ல ஐயரை மிரட்டி இருக்கான். ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. ஐயர்கிட்ட மரியாதையா கொஞ்சம் சுண்டல் அதிகமா கொடுன்னு கேட்டேம்மா. அதுக்கு போய் மிரட்டுறேன்னு சொல்றாருமா. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கும் இப்ப நாட்டாமையா இருக்கிற தேவன் அக்கவுண்ட் குடும்பத்துக்கும் ஏற்கனவே பகை இருக்கு.
அதுவும் இல்லாம உங்க பையன் எங்க அப்பானால பண்ண முடியாத எவனாலும் பண்ண முடியாதுன்னு டீ கடையில சவால் விட்டுருக்கான். அதுக்கு உண்டான சாட்சி என்கிட்ட இருக்கு. ஆமாங்கம்மா, என் டிக்கெட் வாசல் வச்சுதாம்மா சொன்னாரு. கோயில் ஐயரும் வாட்ச்மேனும் செத்துருக்காங்க. இவங்கள விசாரிச்சா தான் எனக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். செத்து போன ஐயரு வேலையை விட்டு நின்னவரு. அவர் கைக்கு சாவி எப்படி வந்துச்சு? நேத்து நைட் வரைக்கும் நடைய சாத்துனது, பூஜையை பண்ணது புது ஐயர் தானே. அப்ப சாவி புது ஐயர் கிட்ட தானே இருக்கணும். நாட்டாம சொல்லாம அர்த்த ராத்திரில ஐயர் எப்படி நடைய திறந்தாரு? இந்த தகவலையும் நான் தேவண்ண கவுண்டர்கிட்ட போய் விசாரிச்சேன். புது ஐயர் நான் வரலன்னு சாவியை கொடுத்துட்டு போயிட்டாருனோ, பழைய ஐயர் சாவியை வாங்கிட்டு போய் பூஜை பண்ணாருன்னு அவர் சொன்னாரு. ஓஹோ, அந்த ஆள் சொல்லிதான் என் புள்ளைய கூட்டிட்டு வந்தீங்களா? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நான் பண்ணல. விசாரணைக்கு தேவைப்பட்டது, அதனால நான் கூப்பிட்டேன். நீங்க போங்க, காலையில நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதடா. சரி தாயே. இன்ஸ்பெக்டர் உன்னை காலையில அனுப்பி வைப்பாரு. இல்லனா அவரை நான் அனுப்பி வைக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்கம்மா, அவன் வில்லனா நம்ம யாரும். என்னடா என்னாச்சு? என்னன்னு தெரியலங்கம்மா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வா. சரிங்கம்மா. நாளைக்கு மட்டும் நம்ம மைனர் அவன் விடாம இருக்கட்டும். நான் யாருன்னு காட்டுறேம்மா. ராஜேஸ்வரி, ஏன் இப்படி முகம்லாம் வேர்த்திருக்கு? என்னாச்சு? கண்ணுக்கு முன்னால ஏதோ கெட்ட கெட்ட கனவா வருதுங்க. ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, மனசை போட்டு கொடுக்க. முதல்ல இந்த தண்ணி குடி. ஹலோ, நான் தான் ராஜேஸ்வரி பேசுறேன். உடனே கிளம்பி கல்வடாகம் ஊருக்கு வாங்க. எல்லாமே நேர்ல பேசிக்கலாம். சரி, நான் எத்திக்கொள்ளலாம். ஓகே. பாட்டி, என்ன ஊர் பாட்டி இது? ஒரே இருட்டா இருக்குது. ஊர்ல ஒரு பயம் கூட இல்லையா?
எனக்கு ஒரே பீதியா இருக்குது. என்ன வேணும்? டீ கடையில் ஐஸ்கிரீமா கேட்பாங்க. லூசு கிளவி, ஒரு டீயை போடு. ஏம்மா, என் உடம்பு குறைக்க எந்த ஊருக்கும் போவேனா, இந்த ஒரு ஊர் போதுமே. பசி வேற வயிற்று கிள்ளுது. ஒரு பண்ணை தின்னுவோம். பாட்டி, இந்த பண்ணை எவ்வளோ பாட்டி? எட்டனா. பரவாயில்லையே, எங்க ஊர்ல 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அநியாயம் பிடிச்சவங்க. இங்க அப்படித்தான். பாட்டி, என்ன பண்ணு தின்ன மாதிரியே இல்ல? இங்க அப்படித்தான். சரி சரி, டீயை கொடு. எவ்வளவு நேரம் ஆத்திக்கிட்டே இருப்பேன். பாட்டி, டீயும் குடிச்ச மாதிரி இல்லையே. இங்க அப்படித்தான். என்ன எதுக்கு எடுத்தாலும் இங்க அப்படித்தான் இங்க அப்படித்தான் இருக்க? இங்க அப்படி என்னதான் இருக்குது? இங்க அப்படித்தான். ஆமா பாட்டி, ஆளே நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல டீ கடை போட்டிருக்கியே, உனக்கு டீ வியாபாரம் ஆகுதா? போனவங்க வருவாங்க. போனவங்க வருவாங்களா? ஓஹோ, வேலைக்கு போனவங்க வருவாங்க போல இருக்கு. சரி, எவ்வளவு ஆச்சு? டீ 1 ரூபா, பண்ணு 50 காசு. என்னது, டீ 1 ரூபாயா? மாசம் ஃபுல்லா ஓட்டிடலாம் போல இருக்கே. சரி, 1 ரூபா டீக்கும் 50 காசு பண்ணுக்கும். இந்தா 5 ரூபா வச்சிருக்கேன். மீத 3 ரூபா உனக்கு டிப்ஸா வச்சுக்க. எதுக்கு? எதை சாப்பிட்டாலும் டிப்ஸ் கொடுக்குற பழக்கம் எங்க பரம்பரைக்கு இருக்கு. இங்கேயும் அப்படித்தான். வரட்டா லூசி கிளவி. இந்த ஊரே ஒரே புதிரா இருக்குது. அப்படித்தான். விஸ்வா கிட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எப்படியாவது இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும். ஆட பரதேசி பயில. சை, பாலிய ஸ்நேகிதனை பசியில மறந்துட்டியடா. அவனுக்கும் சேர்த்து தானே டீயும் பண்ணு வாங்க வந்தோம். சரி, நாம என்ன பசியிலையா மறந்தோம்? பயத்துல தானே மறந்துட்டான். பரவாயில்ல, அவனுக்கும் டீயும் பண்ணு வாங்கிட்டு போயிருவோம். பாட்டே, இந்த கடையை காணோம். பாட்டியே, ஐயா பாட்டே, பாட்டே, ஐயா சுடுகாடா, பாட்டியே, ராத்திரில சுடுகாடுக்கு வந்தேன். பாட்டியே, இங்க அப்படித்தான் இங்க அப்படித்தாடியா? அதுதானா? ஒரு ஆவி கையில டீ வாங்கி குடிச்சிட்டேன். 5 ரூபா, 5 ரூபா, நான் கொடுத்த 5 ரூபா. ஐயா பாட்டியே, ரூபாய் தொட்டி இங்க அப்படித்தான். பயப்படாத, பயப்படாதடா. அங்க ஏன் போன? அங்க ஒரு பாட்டி. அங்க ஏன் போன? அது சுடுகாடாச்சே. சரி, ஊர் தெரியல, வழி தெரியல. வா, நான் காட்டுறேன். வா. பாட்டி வேணாம். பாட்டிக்கிட்டு டீ குடிச்சனா அது அது ஆவி பாட்டி. பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. ஊர் எங்க இருக்குன்னு வேற தெரியல. நான் வேணா பயம் போறதுக்கு பாட்டு பாட்டுமா? சக்கரை இடிக்கிற சக்கரை, அரை எறும்புக்கு என்ன அக்கறை, நான் நிக்கறே. பாட்டி, நான் பாடுறது நல்லா இருந்துச்சா என்ன பாராட்டு பாட்டி. பாட்டி, ஏதாச்சும் பேசு பாட்டி. பாட்டி, செய்ய முடியாத சாமி சிலைய வேற யாரையும் செய்ய விடக்கூடாதுமா. உடைச்சிருங்கம்மா. உடனே சொல்லிய கோயில யாரும் வைக்க மாட்டாங்க. செய்ய முடியாத வேற யாரும் செஞ்சிட கூடாது. போங்க, போய்
ஒளி சிலையை யாரும் பிரதிஷ்டை பண்ண மாட்டா. ஐயாவை செய்ய முடியாத யாரும் செய்யக்கூடாது. உடச்சிருக்கமா நீங்க தான் பாவம் செய்ய பயப்பட மாட்டீங்க. போங்க போய் எந்த பாவத்தை செய்யுங்க. போங்க என்ன ஒண்ணு பண்ணிடாத மசாணி. நான் செஞ்ச தப்புதான். என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேண்டாம். குடும்ப கௌரவத்துக்காதான் வெற்றியை நான் விஷம் வச்சு கொன்னேன். விஷம் வச்சு கொண்டாங்க. வேண்டாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேண்டாம். நீ உண்மைதான். நான் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். நீ நல்லவனா. நான் எல்லாத்துக்கும் உண்மையை சொல்லிடுறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. அநியாயத்தை பாரு. என்ன ஒண்ணு பண்ணிடாத. குழந்தை என்ன தம்பி போய் இங்க தம்பி நீங்க இங்கெல்லாம் இருக்க கூடாது தம்பி. திருவிழா முடிஞ்சோன்னா உங்களை எங்கெல்லாம் தேடணும் தம்பி. நாங்கெல்லாம் வரக்கூடாதா? இங்கெல்லாம் அனாதைங்க, நம்ம ஊர்ல ஒதுக்கி வச்சவங்க, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தான் தம்பி வந்து தங்குவாங்க. நீங்க நாங்க கும்பிடுற சாமி சிலையே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நீங்க இங்க தங்க கூடாது தம்பி. வாங்க தம்பி. இந்த பையன் யாரு தெரியுமா? உங்க நினைவுகள் எல்லாம் 25 வருஷம் பின்னாடி ஓட்டி பாருங்க. அன்னைக்கு நல்ல மழை, இங்க ஒரு தாய் பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்தா. அப்ப இதே சிற்பி உங்க வீடு வீடா கதவை தட்டி, ஐயா யாராவது வந்து இந்த பொண்ணுக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சினேன். அப்ப நீங்கெல்லாம் அவ இந்த ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டவ, அவளுக்குன்னே பெரிய உதவின்னு என்ன வெளியே தள்ளினீங்க. அன்னைக்கு இந்த மண்டபத்துல பிறந்த குழந்தைதான் இந்த விஸ்வா. அன்னைக்கு பிரசவத்துல இங்க இறந்து போற அந்த தாய் மாசாணியா. மாசாணி பையனா? உண்மை என்னன்னு தெரியாம எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மா ஒதுக்கி வச்சீங்க. இன்னைக்கு அவங்க பெத்த புள்ளதான் நான் தெரிஞ்சு என்னைய ஒதுக்கி வைப்பீங்களா? உன்னை ஒதுக்கி வைக்கலாம்ப்பா. ஆனா இன்னைக்கு நீ செஞ்சு கொடுத்த சிலையை தான் அவங்க இன்னும் கடவுளா கும்பிட்டு இருக்காங்க. இவன் செஞ்சானேங்கிறதுக்காக அந்த கடவுளையே தூக்கா. பல வருஷமா சிலை செய்யாம நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதுமே. ஐயா இன்னைக்குதான் இந்த ஊரே சந்தோஷமா இருக்குது. விஸ்வா, நான் உன்னை எதுக்காக இந்த ஊருக்கு அனுப்பினேனோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. பா போலாம். கோயில நீ வடிச்சு வச்சிருக்கிற இந்த சிலையை பார்த்தேன். அம்மனு சிலையா வடிக்க சொன்னா உங்க அம்மா வீடு சிலையா வடிச்சிருக்கேப்பா. அவன் எங்க கூட்டிட்டு போறீங்க? அவன் எங்க கூட தான் இருக்கணும். எந்த உரிமையில கேக்குறீங்க? அவன் உடம்புல என் தம்பி ரத்தம் தான் வருது. இல்லைங்க, நீங்க இந்த ஊர்ல ஜாதிங்கிற மதில் செவரை எழுப்பி வச்சிருக்கீங்க. இவன் மாசாணியோட மகங்கிறதுனால நீங்களாம் இவனை மதில் செவருக்கு அந்த பக்கம் வச்சு பாப்பீங்களே தவிர உங்க பக்கம் இழுத்துக்க மாட்டீங்களே. அப்படிலாம் இல்ல. என்னைக்கு அவர் செஞ்ச சிலைய கோயில்ல வச்சு கையெடுத்து நாங்க கும்பிட்டோமோ அன்னைக்கே எங்க மனசுல இருக்கிற மதில் எல்லாம் உடைஞ்சு போச்சு. மாசாணி தான் மகன் மூலியமா அதை உடைச்சு எரிஞ்சிட்டா. இனிமே இந்த ஊர்ல ஜாதிங்கிற பேச்சுக்க இடம் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ என் குடும்பம் இந்த ஊரும் மாசாணிக்கு பெரிய பாவம் பண்ணிடுச்சு. அதுக்கு நாங்க பரிகாரம் தேடிக்க வேண்டாமா? விஸ்வ சாமியோட கண்ணு மட்டும் இல்ல, இந்த ஊரோட கண்ணையே திறந்துட்டான். இன்னும் எங்க மேல ஒரு நம்பிக்கை இல்ல. என் பொண்ணையை இவருக்கு கொடுத்து என் சொந்த மாப்பிள்ளை ஆக்கிக்கிறேன். இன்னும் என்னப்பா, சொந்தம் இல்ல பந்தம் இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கே. இப்போ உனக்கு எல்லா சொந்தமும் கிடைச்சு போச்சு. அவங்க கூட போப்பா. நீங்களும் எங்க கூட தான் தம்பி வந்து சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா?